அவருடைய கிட்னி முறைகேடாக எடுத்து பல லட்சத்துக்கு விற்பனை செய்யப்பட்டது என்று புகார் திமுக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்பட்டு திமுக அரசாங்கமே திமுக எம்எல்ஏ நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் சோதனையிட்டு முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்ற அந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு முதற்கட்டமாக அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினுடைய அனுமதியை ரத்து பண்ணியிருக்காங்க. கைது பண்ணல. எது கைது பண்ணல? கைது பண்ணிருக்க வேண்டும்ல. ஆக கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அப்படிப்பட்ட வறுமையை மையமாக பயன்படுத்தி இந்த கொள்ளையடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? நல்லா எண்ணி பாருங்க. இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு பெண் இது மாதிரி பணத்தை ஆசை காட்டி அந்த வறுமையின் காரணமாக அந்த பெண் அந்த கிட்னி கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டு அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்று அவர்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுக்கத்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட கொடுமையான அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பதெல்லாம் உண்மைதானே. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினால இப்படி மக்களுக்கு துன்பம் கிடைக்குது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகால்தனம் உண்மைதானே. இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? விலைவாசி உயர்ந்து போச்சு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இன்னைக்கு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தீங்களா, அப்பெல்லாம் தங்கம் என்ன விலை நிலவரம், தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம், இப்போ கொலை என்ன நிலவரம்னு வருது. அப்படி தானே வருது. அப்படி அவளை ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு. இன்றும் சொல்ல வேணாம், இந்த விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி. நானும் ஒரு விவசாயியா இருந்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். வேற எனக்கு எந்த தொழிலும் இல்லை, எனக்கு எந்த தொழிலும் இல்லை. அதனாலதான் இந்த திமுக அரசாங்கத்தில் எந்த வழக்கு என்னால் போட முடியல. என்னென்னமோ தோண்டி தோண்டி பார்த்தான், ஒன்றும் நடக்கல. ஏன்னா நான் விவசாயம் செய்து இருக்கிறேன். விவசாயத்தில் ஒன்றும் விரலால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன மீறி மீறி மண்ணத்தான் முடியும், வேற என்னத்தை கொண்டு போக முடியும்? என்னுடைய பணி, என்னுடைய தொழில் விவசாயம். ஆகவே உங்களோடு இந்த விவசாய பெருமக்களோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைச்சதுல இறைவன் கொடுத்த பொன்னியமா நான் கருதுறேன். ஆகவே நான் விளையாட்ட சொல்லல, இதெல்லாம் நான் மம்மட்டி பிடித்த கை, ஏர் உழுத கை. நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க அப்பா விவசாய பணியிலே முழுமையான ஈடுபட்டு வேணும். எனக்கு விவசாயம் தெரிஞ்சாதான் அந்த விவசாய பணியில் செய்கின்ற தொழிலாளிக்கு அதை நீங்கள் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். உங்களுக்கே தெரியலனா அந்த விவசாய பணியில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளிக்கு தெரியாது என்று நான் விவசாய தொழில் முழுமையாக ஈடுபட்டுக்கிறேன். இன்றைக்கு நெற்பயிர் எப்படி நடணும், மஞ்சள் எப்படி உருவாக்கணும், வாழை, தென்னை, பாக்கு எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் இருக்குது. இன்றைக்கும் இன்னும் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த விவசாய பெருமக்களை பார்க்கும்போது நீங்கள்லாம் தண்ணீர் வேணும் வேணும்னு கேட்குறீங்க. அதுக்கு அண்ணா திமுக ஆட்சி வருவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமா விவசாயிகளுக்கு கிடைக்கும். அதே போல தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தும் இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.